ஹே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தோம். ஒரு ஃபோன் வந்து உடஞ்சிருச்சு, அதை வந்து ரெடி பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபோனை ரெடி பண்ணுறதுக்கான ஃபுல் வீடியோ தாங்க இது. ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் A13 மாடல் மொபைல் தான். இதனுடைய ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே பெண்ட் ஆயிடுச்சு. ஆல்சோ ஸ்க்ரீன் வந்து அக்கா பிரிஞ்சிருச்சு. இதனுடைய டச் சென்சார் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கில் இருக்க அந்த கவர் ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு மதர் போர்டு அண்ட் அப்புறம் அந்த சப் போர்டு வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணியில் தான் தெரிஞ்சது மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெண்ட் ஆயிருந்துச்சுங்க. அதாவது அந்த ப்ராசஸர் ஐசி எல்லாம் கவர் பண்ண மாதிரி ஒரு ஹீட் சிங்க், ஒரு மெட்டல் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நம்ம அதில் இருக்க எல்லா கனெக்ஷன்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரி கனெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்ததாக இந்த டிஸ்பிளேக்கு வர ஃப்ளெக்ஸ் கேபிளுமே ரிமூவ் பண்ணிட்டேங்க. பாட்டமில் இருக்க அந்த கவர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த சப் போர்டு, அதாவது மைக் போர்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து விசிபிளாக இருந்துச்சு. இப்போ அந்த ஃபோனோட ஃப்ரேம்லேருந்து அந்த சப் போர்டையுமே கழட்டி எடுத்துடலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்க்ரூ போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி அந்த சப் போர்டை கழட்டிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மதர் போர்டு டு அந்த சப் போர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனா கேபிள் இருக்கும். இது வந்து டுவல் சிம் மொபைலுங்காட்டி 2 ஆண்டனா கேபிள் இருக்குது. அந்த 2 ஆண்டனா கேபிளுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபோனோட ஃப்ரேம் வந்து பெண்டான காட்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சப் போர்டு, மதர் போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் போயிருந்துச்சு, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த போர்டை வந்துட்டு ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த ஃப்ளெக்ஸ் கேபிள்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மதர் போர்டுக்கான ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த மதர் போர்டை வந்து அந்த ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மதர் போர்டில் இருக்க அந்த மெட்டல் ஷீட் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கே டவுட்டாக தான் இருந்துச்சு, இந்த ஃபோன் ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஃபோனை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி பார்த்துடலாங்க. அதாவது டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. இப்போ நம்ம ஃபோன்லேருந்து எல்லா ஃப்ளெக்ஸ் கேபிளுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபோன்லேருந்து அந்த டிஸ்பிளே வந்து கழட்டி எடுத்துடலாங்க. பழைய உடஞ்ச டிஸ்பிளே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோனோட ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆயிருக்குல்ல, அதை வந்து நம்ம இப்போ நேர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் எதுவுமே கிராக் ஆகலை, ஜஸ்ட் பெண்டு தான் இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ண ட்ரை பண்ணோம். ஃபைனலாக இது மாதிரி ஓரளவுக்கு நேர் கொண்டு வந்துட்டேங்க. இதுதான் நம்ம ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ண அந்த டேமேஜான டிஸ்பிளேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ்பிலேருந்து வாங்கின புது டிஸ்பிளே. இது வந்து நான் ஒரிஜினல் ஸ்பேர் தான். இதனுடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அளவுக்கு இருக்காது, ஏன்னா பிக்சல்லாம் உங்களுக்கு அப்படியே தெரியும். பட் நார்மல் யூசேஜுக்கு இந்த டிஸ்பிளேவே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஃபோனோட ஃப்ரேமில் வந்துட்டு மதர் போர்டு, சப் போர்டு எல்லாத்தையுமே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. நிறைய மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் போர்டு அண்ட் சார்ஜிங் போர்டு செப்பரேட்டாக தான் கொடுப்பாங்க. என்ன ரீசன்னா, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு சார்ஜிங் போர்டில் ஏதாவது பிரச்சனைனா ஜஸ்ட் அந்த போர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்டையர் போர்டுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஒரே போர்டாக கொடுத்தாங்கன்னா வைங்களேன், ஏதாவது மதர் போர்டில் பிரச்சனையோ இல்லை சார்ஜிங் போர்டில் பிரச்சனைனா, இஃப் இன் கேஸ் நாம் அதில் ஏதோ சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப மதர் போர்டில் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மொபைல்ஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸ்பியில் வாங்கினா அந்த புது டிஸ்பிளேவை இந்த ஃப்ரேமில் இன்சர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாங்க ஒர்க் ஆகுதா என்னன்ட்டு. ஸோ அதுக்காக இதில் இருக்க ஃப்ளெக்ஸ் கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா மதர் போர்டு அப்புறம் அந்த சப் போர்ட்லேயுமே கனெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு டிஸ்பிளேல சாம்சங் A13 பார்த்தீங்கன்னா 2 கனெக்டர் வரும். அந்த ஃப்ளெக்ஸ் கனெக்டரில் ஒன்று வந்து மதர் போர்டில் கனெக்ட் ஆகும், இன்னொன்று வந்து இந்த சப் போர்டில் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ஷனுமே கொடுத்துடலாம். பேட்டரி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட தான் இருக்கும். ஸோ அதுக்கான கனெக்டர் எடுத்து கொடுத்துருங்க. இந்த பவர் ஆன் பண்ணுற ஸ்விட்ச்லேயே தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே இருக்கும். அதுக்கடுத்து தான் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டு நாம் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுதா, ஃபோன் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்துட்டு நமக்கு சாம்சங் வந்துச்சு. ஸோ ஃபோன் வந்து பூட் ஆகுதுங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ மதர் போர்டில் அந்த பெண்ட் இருந்தாலுமே பெரிய பிரச்சனை இல்லை, நமக்கு பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ திருப்பி நம்ம எல்லாத்தையுமே ஸ்க்ரூ போட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அந்த போர்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பேக்கில் இந்த கவர் எல்லாம் ஸ்க்ரூ கழட்டி ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பேக் பேனலுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். இது ஜஸ்ட் லாக்கில் தான் இருக்கும். நீங்கள் அந்த பேக் பேனல் வந்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு அந்த ஃப்ரேமோட லாக் ஆயிரும். பேனலில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளே எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. கேமராவாகட்டும், உங்களுக்கு டச் ஆகட்டும், எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே வந்து அந்த ஃப்ரேமில் ஒட்டாமல் தான் இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அட்கசிவ் யூஸ் பண்ணி அந்த என்டையர் ஃப்ரேமோட எட்ஜஸில் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஸ்பிளே வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிடணுங்க.
எக்ஸஸாக இருக்க அட்கசிவ் எல்லாம் அப்போவே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு ஓவர் நைட் ஐடியலாக வச்சிடணும். என்ன ரீசன்னா உங்களுக்கு ஃப்ரேமோட அப்போ தான் அந்த டிஸ்பிளே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். ஒரு ஃபுல் நைட் ஐடியலாக வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த ரப்பர் பேண்ட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே வந்து அந்த ஃப்ரேமோட பக்காவாக ஒட்டியிருக்கும். ரப்பர் பேண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. டச் அண்ட் டிஸ்பிளே எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு முன்னாடி போலவே. இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துட்டு பழைய கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா இப்போ போட்டிருக்கிறது வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, டூப்ளிகேட் தான். இதில் வந்து பிக்சல்ஸ் விசிபிளாக இருக்கும். இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1100 அந்த ரேஞ்சில் தான் வருங்க. இதில் இருக்கிற ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் ரிமூவ் பண்ணி பார்க்கல ஃபோன் பக்காவாக இருந்துச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.